ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு கோபியை பார்க்க வருவோம்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வந்தால் பாட்டி பார்க்கவே விட முடியாதுன்னு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கோபி முழிச்சிட்டாருங்க. கோபி நல்லா தெம்பாக ஏஞ்சி உட்காந்ததுக்கப்புறமா நம்ம பாட்டி ஒரு பிட்டா 2 பிட்டா எக்கச்சக்க பிட்டை போட்டு விட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து கூட இருந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஏன் இப்போ ராதிகா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நங்குற மாதிரி 4 பிட்டை போட்டு விட்டு வெளியே வர அந்த டைம் பார்த்து நம்ம ராதிகா உள்ளே போன உடனே 2 நிமிஷம் நல்லா பேச விட்றானா. புருஷனும் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா கண்டு கொஞ்சம் பாயா உள்ளே வரணும் வளையிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க பார்த்தா உள்ள நுழைஞ்சு வந்து நின்றுட்டு, ஏன் இப்போ தான் வரத்துக்கு நேரம் கிடைச்சதா, ஏன் அன்னைக்கு தான் அப்போதைக்கு வராத, உன்னை பார்த்தா டென்ஷன் ஆகிடுவான்னு சொன்னேன். எப்பட்றா அந்தர்பல்ட்டி அடிக்கிற, இப்படி போய் பேசுறியேடா, அப்பளையும் நீ பயலா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம ராதிகாவோட ரியாக்ஷனு. என்ன ஒரு நடிப்பு, நீ நடிகண்டா நீ தேறிடுவடா அந்த மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு பிட்டெல்லாம் போடுது கோபி முன்னாடி. கடைசியில் பார்த்தா கோபி முன்னாடி வில்லியாக மாற்றிடுச்சு நம்ம ராதிகாவை. ராதிகா அந்த சோகத்தில் வெளியே வந்து நிற்க, அதுக்கப்புறம் நம்ம பாட்டி மறுபடியும் வந்து நின்றுட்டு, நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு போய்க்கிறோம், அமௌண்ட்டெல்லாம் இவன் பையன் கட்டிக்குவான்னு சொல்லிட்டு செல்லியும் சொல்லிட்டாங்க. மொத்த குடும்பம் சேர்ந்து தான் ஆப்படிக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இது பாக்கியாவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, பாக்கியாட்ட நான் பேசிட்டேன்னு வேற சொல்கிறாங்க. இதை கேட்ட எழில் கோவத்தில் கொந்தளிச்சு பாக்கியாட்ட விஷயத்த சொல்ல, நான் கிளம்பி வரேன், வந்து அவங்களை கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு படையை எடுத்து கிளம்பி வராங்க. வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் முடியாது, ராதிகா கூட மட்டும்தான் போகணும், நானும் கூட்டு போக மாட்டேன், இந்த வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, ஓ அந்த மாதிரியா, நானும் என் பையனும் தனியாக வீடு பார்த்து போய்க்கிறோம், என் புருஷனோட பென்ஷன் பண்ண வருது, கிளவி காலம் போன காலத்தில் உனக்கு என்ன குசும்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முறுக்கிட்டு நிற்க, அதுக்கப்புறம் கோபிகிட்ட கேட்டால் யார் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்டால், இவர் பொசுக்கு நீங்கள் அம்மா கூட போகிறேன்ட்டாரு. டே விசக்கிருமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.